ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எல்லாம் மாறும். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். நீ விரும்பியது அப்படியே உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது போலவே எல்லாம் மாறும். நீ விரும்பிய வாழ்க்கையே உனக்கு கிடைக்கும். உன்னுடைய தற்போதைய நிலை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும். எதற்கும் கலக்கமடையாதே. உனக்கு நல்லது நடந்தே தீரும். கற்கண்டு போல இனிக்கும் உன்னுடைய வாழ்க்கை. தித்திப்பாகவே மாறும் உன் வாழ்க்கை. சந்தோஷமாகவே எப்பொழுதும் இருக்கும் உன் வாழ்க்கை. நீ நன்றாகவே இருப்பாய். கவலையே படாதே. இனி நினைத்தது மட்டும்தான் நடக்கும். ஒருவர் நம் மீது கொண்ட பொறாமையால் மனதை காயப்படுத்தி சில சொற்களை கூறினாலும், நாம் தவறே செய்யாமல் நம் மீது பழிச்சொல் கூறினாலும் அவர்களை நீ கோபிக்க வேண்டாம். புரிகிறதா? அவர்கள் மீது துவேஷமும் வேண்டாம். நாம் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்தவும் வேண்டாம். நம்மை காயப்படுத்துவதால் அவர்கள் தாமாகவே விரும்பி நம்முடைய கர்மாவை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு செல்கிறார்கள். குரோதமும் துவேஷமும் பொறாமையும் பழிவாங்கும் உணர்வும் நம்மில் எழுந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்குண்டான பலனை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். அதனால் தான் சொல்கின்றேன், நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தண்ணீர் தம்மிடம் கலக்கும் எந்த வர்ணத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வர்ணமாகவே தோற்றமளிக்கும் தன்மையுடையது. இறைத்தன்மையும் இதுவே ஆகும். அதனால் நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல இருக்க நீ கற்றுக்கொள். யார் நம்மீது பொறாமை கொண்டு தேவையற்ற வார்த்தைகளை வீசினாலும் அந்த வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காதே. திரும்ப அவர்கள் மீது பழி போடாதே. எந்த ஒரு எதிர்மறையும் அவர்களிடம் இருந்து வந்தால் அவர்களை நீ தூர தள்ளி வைத்தால் மட்டும் போதும். தூரமாக தள்ளி வைத்துவிட்டு அவர்களிடமிருந்து நீ விலகி இருப்பதுதான் உனக்கும் நல்லது, உன் எதிர்கால வாழ்க்கைக்கும் நல்லது. இது எல்லாம் நடந்தால் மட்டுமே எல்லாம் மாறும். நீ நினைத்ததும் நடக்கும். உன் தற்போதைய நிலைமை எல்லாம் மாறி மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும். கலங்காமில்லாமல் குழப்பமில்லாமல் தெளிவாக இரு. உனக்கு நல்லது நடக்கும். கற்கண்டு போலவே உன் வாழ்க்கை சந்தோஷமாக இனிப்பாக தித்திப்பாகவே இருக்கும். நீ நன்றாக வாழப்போகின்றாய். நீ நினைப்பது நல்லதாக இருக்கும்போதும் நடத்தி கொடுப்பதும் நான் அல்லவா? அதனால் நடப்பதும் நல்லதாகவே இருக்கும். துன்பம் எல்லாம் தீர்ந்து என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் பல நல்லதுகள் இனி நடக்கப் போகின்றது. விதி என்று எதையும் நீ விட்டு விடாதே. அப்பாவிடம் தொடர்ந்து வேண்டு. விதிக்கும் விதிவிலக்கு என்று நான் ஒன்று வைத்திருக்கிறேன். அது உனக்கு வேலை செய்யும். உன் தலையெழுத்தும் மாறும். நான் சொல்வது போலவே செய்தால் உன் வாழ்க்கை மிக நன்றாகவே இருக்கும். நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், விரும்பியது வரும், ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும். உன் அப்பாவின் வாக்கு நிச்சயம் உனக்கு மட்டுமே பலிக்கும்.